ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாக்ரட்டிஸ் டாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். உங்க கையில நீங்க போட்டிருக்கிறீங்க பாத்தியா தங்க மோதிரம், உங்க கழுத்துல இருக்கிற தங்க செயின், இதெல்லாம் நம்ம பூமியில உருவாகல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதுங்களா? வேற வழியில நீங்க நம்பிதான் ஆகணும். நம்ம யூஸ் பண்ற தங்கம் நம்ம பூமியில உருவாகலைங்க. நம்ம பயன்படுத்துற தங்கம் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில ஏற்பட்ட மிகப்பெரிய நட்சத்திர வெடிப்பு, அதாவது நியூட்ரான் ஸ்டார்ஸ் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல. சோ இதன் மூலியமா தான் தங்கம் உருவானதுங்க. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கோல்டு எல்லாமே நட்சத்திர துண்டுகள் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ், விண்வெளியில உருவான தங்கம் எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சு? தங்கத்தின் மீது மக்கள் கொண்ட காதல் கதை தொடர்ந்துகிட்டே இருக்குது பல நூற்றாண்டுகள். அதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாதான். தங்கத்தோட மதிப்பு தினந்தோறும் உயர்ந்துட்டு போறதுக்கான காரணம் என்ன? இப்படி பல தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட், நம்மளோட யூனிவர்ஸ், நம்மளோட பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு அப்படின்னா, பிக் பேங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெடிப்பால உருவானதுதான் நம்மளோட யூனிவர்ஸ்ங்க. சோ யூனிவர்ஸ் உருவாக்கும் போதே அது கூட உருவானது ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம். பிரபஞ்சம் உருவானதுக்கு அப்புறம் அடுத்ததாக உருவானது ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். ஸ்டார்ஸ்க்குள்ள எப்பயுமே ஒரு அதீத வெப்பமும் அழுத்தமும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வெப்பம் அழுத்தத்தின் காரணமா உருவானதுதான் கார்பன், ஆக்சிஜன், அயன் போன்ற மூலப்பொருட்கள் எல்லாம். அடுத்ததா இந்த நட்சத்திரங்கள் ஒன்னோடு ஒண்ணு மோதிக்கிறது. சோ மோதி வெடிச்சு சிதறும் போது உருவானதுதான் பிளாட்டினம், யுரேனியம், கோல்டு போன்ற பொருட்கள்லாம். சோ இந்த மோதல தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நியூட்ரான் ஸ்டார்ஸ் கொலிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மோதல் வெடிப்புக்கு அப்புறம் நட்சத்திர துகள்கள் விண்வெளி முழுசா பரவி இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த துகள்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மற்றும் மீட்டர்ஸ், அதாவது விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்களா உருமாறுச்சுங்க. இந்த காலகட்டத்துல தான் பல கோள்கள் புதுசா நம்மளோட பிரம்மச்சல உருவானுச்சு, நம்ம பூமி உட்பட. சோ நம்ம புதுசா உருவாகி இந்த பூமி மேல இந்த துணைக்கோள்களும் விண்கற்களும் தொடர்ந்து வந்து மோதி வண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ இந்த மோதல்ல மூலியமா தான் விண்கற்கள் வாயிலாக தங்கம் நம்ம பூமிக்கு வந்து அடைஞ்சிச்சுங்க. இன்னைக்கு நம்ம மலைகள்லயும் நதிகள்லயும் பூமிக்கு அடியிலையும் சுரங்க அமைச்சு வெட்டி எடுக்கிறமே இந்த தங்கம். இந்த தங்கத்தோட உண்மையான பிறப்பிடம் பூமி கிடையாதுங்க. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில் நடந்த மிகப்பெரிய நட்சத்திர வெடிப்பு, இதனால உருவானதான் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிற தங்கம். நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்னொரு தங்க நகையை பார்க்கும்போது இது வெறும் உலோகம் கிடையாது, நாம யூஸ் பண்றது நட்சத்திரத்தோட துகள்கள் அப்படின்றத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதனாலயோ எதனாலயோ தெரியலைங்க, தங்கத்தோட மதிப்பு ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே போகுது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் தங்கத்தின் மீது கொண்ட காதல், அது அந்த காதல் கதைக்கு முடிவே இல்லைங்க. இன்ன வரைக்கும் தங்கத்தை நேசிக்காதவங்க, தங்கத்தை பாதுகாக்காதவங்க, தங்கத்தை வாங்காம இருக்கிறவங்க யாருமே கிடையாது. சோ தங்கத்தோட மதிப்பு தினந்தோறும் உயர்ந்துகிட்டே போகுது. அது ஒருவேளை விண்வெளியிலிருந்து வந்ததுனாலயோ இல்ல அதோட நிலைத்தன்மை, மற்ற பொருட்கள் எல்லாமே காலம் காலம் ஆக ஆக துருப்பிடியும், அது வந்து டீகம்போஸ் ஆகும், அழிஞ்சி போகும். ஆனா தங்கத்தோட நேச்சர் என்னன்னா, அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதோட குணம் மாறவே முடியாது. தங்கம் தங்கம் தாங்க. எஸ், இது மாதிரி பல வீடியோஸ், நீங்க பல தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சாக்ரட்டிஸ் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.